ரொம்ப வருத்தப்படுவீங்க பிள்ளைங்களா. எஸ்பிஎம் முடிச்சுட்டு இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, எத நீங்க செய்யக்கூடாதுன்னு அப்புறம் காணொளி கடைசியில சொல்றேன். என்னன்னா செய்யணும் அல்லது உங்களுக்கு செய்யக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு? எஸ்பிஎம் முடிஞ்சுட்டு டிப்ளோமாவா? எஸ்சிபிஎம் படிக்கலாமா? ஃபவுண்டேஷன் செய்யலாமா? டிபெட் கோர்சஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? அப்படின்ற விஷயத்தோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ தெரிஞ்சு, புரிஞ்சு நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னா, நையப்புடை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த முடிவு, அந்த பாதை வந்து அப்படியே தெளிவாக இருக்கும். பின்னால திரும்பி பார்த்து ரிக்ரெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. அதுக்கு இது எல்லாத்தையுமே நான் ஒரே காணொலியில சொல்ல முடியாது. சொன்னாலும் முழுசா நீங்க பார்க்கவும் மாட்டீங்க. அதனால ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒரு ஒரு காணொலி. இந்த காணொலியில எஸ்பிஎம் முடிச்சுட்டு டிப்ளமா அதோட ஆப்ஷனை வந்து பேச போறேன். ஸோ இப்பயே வந்து இங்க எங்கேயோ பட்டன் இருக்கும். ஃபேவரட்டா முதல்ல வந்து சேவ் பண்ணிருங்க. அப்பதான் மறுபடியும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த காணொளிகள் அந்தந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க தெளிவாக பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு. மத்தவங்க தேவையில்லைன்னு கடந்தெல்லாம் போகக்கூடாது. காணொலி வந்து பரவலாக வந்து பகிர்ந்துங்க. ஸோ எஸ்பிஎம் முடிச்சிட்டீங்க. நீங்க டிப்ளமா போகணும் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் ஐபிடிஎஸ், ஐபிடிஏ 2 ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கு. டிப்ளமா நார்மலா ஐபிடிஏ அதாவது அரசாங்க கல்லூரிகள் பாலிடெக் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து 3 வருடங்கள். பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ்ல அதாவது தனியார் கல்லூரிகள்ல வந்து ஏறக்குறைய 2 1/2 வருடம் இருக்கும். இதோட ஜெனரல் ரிக்வயர்மென்ட் என்னன்னு பார்க்க போனீங்கன்னா, எஸ்பிஎம் பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் 3 கிரெடிட் இருக்கணும். இது வந்து ஜெனரல் ரிக்வயர்மென்ட். ஆனா இந்த இடத்துல வந்து ஸ்பெசிபிக் ரிக்வயர்மென்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அதாவது என்ன கோர்ஸ் நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க அதுக்கு தகுந்த ஸ்பெசிபிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் அப்படின்னா கண்டிப்பா மேத்ஸ்ல கிரெடிட் வேணும். அக்கவுண்டிங் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஜெனரல் ரிக்வயர்மெண்ட் அண்ட் ஸ்பெசிபிக் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. ஸோ நார்மலா தனியார் கல்லூரிகள் வந்து இப்போ இந்த ஜெனரல் ஸ்பெசிபிக் இது ரெண்டுமே வந்து நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அங்க வந்து நீங்க வந்து குவாலிஃபைட். ஆனா நீங்க பாலிடெக்னிக் ஐபிடிஏல அப்ளை பண்ண போறீங்க யூபிஎம் மூலியமாக அப்படின்னா அதுல வந்து அஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்டேஷன் அந்த இடத்துல இருக்கும். அதனால தான் மெரிட் பாயிண்ட் கல்குலேஷன் அப்படின்னு என்ன புதுசா ஒரு வார்த்தையை சொல்றேன்னு பிள்ளைங்களா குழம்பாதீங்க. உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்டோட அந்த ஜூம் வழிகாட்டுதல் உங்களோட மெரிட் பாயிண்ட் கல்குலேஷன்ல ஆரம்பிச்சு யூபி வந்து இப்பயே அப்ளை பண்றதுக்குண்டான விஷயங்கள் இப்போ ஏன்னா இன்னைக்கு இல்ல யூபி ஓப்பன் பண்ணோம்னா அதோட கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க தானே? இல்லைன்னா அப்புறமேல எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்றேன். ஸோ இது வந்து நீங்க பாலிடெக்ல அப்ளை பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் பிகாஸ் காம்படிஷன் கூட அதற்கு உண்டான விஷயங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ என்ன மெயினான அட்வான்டேஜ் அப்படின்னா எஸ்பிஎம் முடிச்சு நீங்க டிப்ளமோ படிக்கிற மெயினான அட்வான்டேஜ் என்னவா இருக்கும்னா நீங்க வந்து ரெடி டு ஒர்க் அதாவது டிப்ளமோ முடிச்சோன்னே நீங்க வந்து வேலை செய்யக்கூடிய எஸ் அந்த தகுதி வந்து உங்களுக்கு அந்த இடத்துல அகாடமிக் குவாலிஃபிகேஷன் ஒரு விஷயம் வந்து வந்துடும். ஸோ அது முடிச்சு நீங்க வேலையும் செய்யலாம் அல்லது மேற்கொண்டு டிகிரி படிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளையும் நீங்க ஏற்படுத்திக்கலாம். ஆஃப்கோர்ஸ் சில பேருக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்படி நான் டிகிரி ரொம்ப நாள் ஆகுமே அப்படின்னு. ஆக்சுவலி அதுக்கும் அவசியம் இல்லை. அடுத்த காணொலிகளை அதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் இப்போ சில பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஃபவுண்டேஷன் மாடல் முடிக்கலாம் எஸ்டிபிஎம் முடிக்கலாம் அது வந்து டிகிரிக்கு இன்னும் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி சில நேரங்கள் அது வந்து சரியும் இல்லை. ஆக்சுவலி வந்து ரெண்டுக்குமே வந்து வெயின் அதுக்குண்டான ஸ்ட்ரென்த் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே ஸோ இப்போ டிப்ளமா ஆப்ஷன்ஸை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ டிப்ளமா தான் படிக்க போறீங்க அப்போ நீங்க முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் டைப் பண்ணுங்க என்னென்ன டிப்ளமாஸ் நீங்க வந்து உங்களோட மைண்ட்ல வச்சிருக்கீங்கன்னு. பிகாஸ் நிறைய வகையான டிப்ளமாஸ் ஐபிடிஏல இருக்கு ஐபிடிஎஸ்லயும் இருக்குங்க. அதாவது அரசாங்கத்திலயும் இருக்கு தனியார்லயும் இருக்கு. ஆனா நீங்க தேர்ந்தெடுக்க போறது எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேலைன்ற ஒரு விஷயத்த முதல்ல முன்னிறுத்தி வேலைக்காக படிக்க போறீங்க. வேலை கிடைக்கிற படிப்பாக இருக்கணும். அதுக்கு சரியாக இருக்கணும். ஹை வேல்யூல இருக்கணும். ஓகே பேர் அழகா இருக்கு. இங்க கேட்டேன் அங்க பார்த்தேன் அப்படின்னு தயவு செஞ்சு கிடைக்கிற காசுல போய் மாட்டிக்காதீங்க. ஓகே இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் பிள்ளைங்களா இது வந்து வாழ்க்கை. ஓகே ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வழிகாட்டி கொண்டு போறப்ப ஸ்டூடெண்ட்டோ இதையும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து மென்டர்ஷிப் கைடன்ஸ் வந்து கொடுப்போம். இதை தேர்ந்தெடுக்கலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. அதுக்குன்னு நான் சொல்ற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. டைம் இருக்கு. இப்போ நீங்களும் வந்து எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க என்னென்ன கோர்சஸ் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னு. நான் வந்து முடிஞ்சா அங்க கமெண்ட் பண்றேன் அல்லது தெளிவு கொடுக்குறேன்னா அதுக்கு உண்டான காணொலிகளும் பண்றேன். ஓகே ஸோ இது வந்து பார்ட் 1 டிப்ளமோ பத்தி ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். அடுத்த காணொலி மெட்ரிகுலேஷன் பத்தி பேசலாமா? எஸ்டிபிஎம் பத்தி பேசலாமா? ஃபவுண்டேஷன் பத்தி பேசலாமா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் ஏன் டாக்டர் சஞ்சய்க்கு கொஞ்சம் வேலை கொடுப்போம்ப்பா. அதாவது சில பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கும். டாக்டர் எஸ்பிஎம் முடிச்சிட்டேன் நான் ஆசிரியர் ஆகணும் டீச்சர் ஆகணும் அதுக்கு என்ன பாத்வே இருக்கு அப்படின்னு. அந்த வேலையை கொஞ்சம் டாக்டர் சஞ்சய் கொடுப்பா அந்த காணொலி அவர் செய்ய சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அவரோட பேரை டேக் பண்ணுங்க. ஸோ அவர் வந்து இந்த டீச்சிங் பாத்வேக்கு உண்டான காணொலிகளை வந்து செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவோம். ஓகே சரி இப்போ எதை செய்யக்கூடாது இந்த காணொலியில் சொல்ல போறதில்ல. செய்யக்கூடிய பாசிட்டிவான விஷயத்த சொல்லிட்டேன். செய்யக்கூடாத விஷயங்கள் வந்து நான் அடுத்த காணொலியில சொல்றேன். ஸோ இப்போ வந்து டிப்ளமோ பத்தி ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஐ திங்க் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களா இதை சேவ் பண்ணிக்கங்க.
பின்தொடருங்க. பிகாஸ் அடுத்த காணொளிகள் உங்களோட அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் யூபியூ கைடன்ஸில் தெளிவாக இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஸ்டூடெண்ட் மென்டர் எப்படி 2 வருடமாக கைட் பண்ணிட்டு இருக்கோமோ இந்த வருஷம் கைடன்ஸ் இருக்க போகுது. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லைன்னா மேலே ப்ரொஃபைல் ஃபோட்டோ கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இப்பயே ஜாயின் பண்ணிடுங்க. உங்ககிட்ட மட்டும் வச்சுக்காதீங்க, இது இந்திய மாணவர்கள் எல்லாத்துக்குமே நான் கொடுக்குற ஒரு விஷயம், யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டு அவங்களே அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஓகே ரைட். பகுதி 1 எஸ்பிஎம் முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஜெனரல் ஸ்பெசிஃபிக் ரிக்வயர்மெண்ட் இதில் வந்து பொதுவாக உங்ககிட்ட அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்த காணொலியில் எஸ்டிபிஎம்மா, மெட்ரிகுலேஷனா, ஃபவுண்டேஷனா, அசாசியா அப்படின்னு எது சொல்லணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் டிப்ளமா அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் டிப்ளமா என்ன படிக்க விருப்பப்படுறீங்கன்னு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கல்வி மட்டுமே சமுதாய உருமாற்றத்திற்கு உண்டான ஒரு சக்தி பிள்ளைங்களா. அந்த சக்தி அதுக்குண்டான விதைகளே வந்து நீங்க தான். நிச்சயமாக படிச்சு நல்லா வருவீங்க, சமுதாயம் நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது நல்லா படிச்சு நல்லா வந்துருங்க பிள்ளைங்களா. ஓகே, ஸோ பார்த்துக்கிட்டு நல்ல உள்ளங்கள் பரவலாக காணொலியை பகிர்ந்துக்குங்க. வெற்றி வணக்கம். டாக்டர் புனிதா.